எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துடலாமா? பாருங்கள். ஸோ இதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நான் சாப்பிட்றது செப்ரேட்டாக நான் தனியாக எங்கள் வீட்டில் நான் சாப்பிட போகிறேன். ஸோ வீடியோக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சாங்க. பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா, இது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழுக்குட்டை இருக்குது இல்லைங்களா, இந்த கொழுக்குட்டை பேர் என்ன? அரிசி மாவு கொழுக்குட்டை. இது வந்து எங்கள் ஊர் பக்கம் வந்து பூசணி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர் பக்கம் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த பூசணி இலையில் அரிசி மாவு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடலப்பயிறு, அப்புறம் வந்து வெல்லம், இதெல்லாம் இடித்து வச்சு கொழுக்கட்டை சுடுவாங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது நீங்கள் எத்தனை கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதே அரிசி மாவு தான், அதே வெல்லம், தேங்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு எல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த கொழுக்கட்டை வந்து எனக்கு வந்து பிடிக்காது. இது வந்து புடி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் பக்கம். இது வந்து எனக்கு அதே மெத்தட் தான். ஆனால் இது இலையை வச்சு செய்வாங்க, இது இலை இல்லாமல் செய்கிறது. இலை இல்லைன்னா மீந்த மாவில் வந்து இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுருவாங்க. பட் இது எனக்கு வந்து பிடிக்காதுங்க. ஆனால் அந்த இலை கொழுக்கட்டை வந்து நான் அதிகமாக சாப்பிடுவேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி கீரை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் தானே, ஆட்டுக்காலை வாங்கி அது வந்து நல்லா சுட்டு அது நல்லா க்ளீன் பண்ணி அதில் வந்து எங்கள் வீட்டில் வந்து குழம்பு வச்சுருக்குறாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறியில் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வீடியோக்காண்டி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாப்பாடு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் வந்து செப்பரேட்டாக போய்ட்டு சாப்பிடுவேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த குழம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு காய் போட்டிருக்காங்க எங்கள் வீட்டில். பாருங்கள், இது என்ன காய்? இது நூக்கல். 1 கிலோ எவ்வளோ? ஒரு காய் 15 ரூபா. இது ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்டு பார்க்குறேன். ஆஹா, அருமையாக இருக்குங்க. நீங்கள் வேணும்னா, நான் போய் சொன்னேன்னா ஆட்டுக்கறியில் நீங்கள் வந்து இந்த நூக்கலை போட்டு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சரியான காம்பினேஷன். அடுத்தது இறால் பாருங்கள், அருமையாக இருக்கு. அடுத்தது மட்டன் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாருங்கள், மட்டனில் ஒரு பீஸ் மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. மட்டன் பார்த்திங்கன்னா நாங்கள் கடைக்கு போகும்போது தான் பார்த்திங்கன்னா ஆடு வந்து அறுத்துட்டு இருந்தாங்க. ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் மட்டன் வாங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம சண்டே நம்ம வந்து மட்டன் வாங்க போகும்போது வந்து இருக்கிற கூட்டத்தை விட பொங்கலுக்கு வந்து சரியான கூட்டங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நான் வெயிட் பண்ணி மட்டன் வாங்கிட்டு வந்தேங்க. கிட்டத்தட்ட எங்கள் ஊர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, எப்படியும் ஒரு 5-6 கடைங்களுக்கு மேலே போட்டாங்க. புது கடைங்களே போட்டாங்க. ஒரு 5 கடை போட்டாங்க பொங்கலுக்காக. ஆட்டுக்கறி கடை போட்டாங்கங்க. அத்தனை கடைகள்லையும் பார்த்திங்கன்னா சரியான கூட்டங்க. நான் கறி வாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மணிக்கு நான் போயிட்டேன். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு.
9 மணிக்கிட்ட தாங்க எனக்கு வந்து கறியே கிடச்சிது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சரியான ரஷ்ஷு. ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆடு வந்து கட்டி கிடந்தது. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா மட்டன் வாங்க வந்துட்டாங்க. இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், எங்கள் ஊர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கனுக்கு வந்து அவ்வளோ ஓட்டமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது மட்டனை விட சிக்கனுக்கு வந்து ஓட்டம் வந்து கம்மி தான் பொங்கலை பொறுத்த, இந்த மாட்டு பொங்கலை பொறுத்த வரைக்கும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாட்டு பொங்கல் அன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு, மட்டன் கறி வறுவல், இறால் செஞ்சுருக்குறாங்க, கீரை இதெல்லாம் செஞ்சு இன்றைக்கி படைச்சிட்டாங்க. நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு வைப்பாங்க, சிக்கன் வறுவல், அப்புறம் மீன் குழம்பு, நண்டு வறுவல் நாளைக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் செய்வாங்க. மறக்காமல் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அருமையாக இருக்குங்க. கீரை கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அருமையாக இருக்குங்க. அவ்வளோதான், நான்வெஜ் வந்து நான் டேஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன். பாருங்கள், லைட்டாக டேஸ்ட் பண்ணிடுறேன். ஆஹா, அருமையாக இருக்குங்க. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்காருங்களா, ரஜினிகாந்த் சார், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து இந்த ஆட்டுக்கால் பாயா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் இது, பார்த்துக்கோங்க. ஆட்டுக்கால் பாயா வந்து நம்ம இந்த ஆட்டுக்காலில் செஞ்சால் அருமையாக இருக்கும். பாருங்கள், நல்லி மாதிரி இருக்குது பாருங்கள். நான் தான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஊர் பக்கம் ஒரு கால் வந்து 50 ரூபா, 200 ரூபாய்க்கு 4 கால் கொடுத்தாங்கங்க. ஒரு ஆட்டோட ஒரு செட்டு கால் கொடுத்தாங்க, 4 கால் கொடுத்தாங்க. நல்லா சுட்டு க்ளீன் பண்ணி நான் தான் எங்கள் வீட்டில் கொடுத்தேன். அதில் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேவி மாதிரி வச்சுட்டாங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, சூப்பர். சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, சும்மா சொல்லக்கூடாதுங்க, அருமையாக வச்சுருக்காங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில். இந்த இறால் கிரேவி, இதில் இறால் இருக்குது, நல்லா பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும். அது அப்படியே இந்த சாப்பாடு கூட கொஞ்சமாக வச்சு அப்படி பிசைஞ்சு இந்த இறாலோடு எடுத்து சாப்பிடுவோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அருமையாக இருக்குங்க. இந்த இறால் கிரேவியும் செம்மையாக இருக்குது. பாருங்கள், மட்டனும் அருமையாக இருக்குது. கொழுக்குட்டியை லைட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா புடி கொழுக்குட்டை. அருமையாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு எனக்கு பிடிக்காது, பயங்கர ஸ்வெட்டிங் ஆகுது. அவ்வளோதான் மக்களே. எல்லோருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ மேக் பண்ணோம், சேனலில் நம்ம வீடியோ போடணுன்றதுக்காக தான் கொஞ்சமாக சாப்பாடெலாம் வச்சு இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ மறக்காமல் ஃபுடி பாய் கருணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல், நண்டு வறுவலோடு உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.